ஏதோ பழகிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. பட் இதுவும் நல்லது. ஒரு வேளை அதில் நான் நிறைய லெசன் கற்றுக்கிட்டேன். அப்போ இது நீங்கள் வேலை செய்கிற வேலையை வச்சு இதே மரியாதை உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்தா கிடைக்கும் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால் அதையும் யோசிக்கணும். எதுக்கு நான் என்னோடய ஸ்டோரியை சொல்கிறேன்னா, அதில் தான் நான் வந்திருக்கேன். உங்களாலையும் வர முடியும். நீங்கள் போய் ஒரு பிஸ்னஸை சொல்கிறீங்க, உங்களோட ப்ராடக்ட்டை சொல்கிறீங்க, உங்கள் சர்வீஸை சொல்கிறீங்கன்னா யாரும் சிவப்பு கம்பளம் விரித்து உங்களை வாங்குன்னு சொல்ல மாட்டாங்க. மெயினாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது உங்களுடைய அப்பா அம்மாவோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ உங்களோட குழந்தைகளே ஆரம்பி உன்னால் முடியும் எத்தனை குழந்தைகள் சொல்லுவோம், எத்தனை அப்பா அம்மா சொல்லுவோம், எத்தனை கடன் பண்ணி சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. பட் அதையும் தாண்டி ஜெயிக்கிறதா பிஸ்னஸ். புரியுதா? 10% தான் வாய்ப்பு இருக்குது. ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள், ஒரு 5 years கழிச்சு 80% பிஸ்னஸ் இருக்காது. அப்போ நம்ம 80 இருக்க போகிறோமா 20 இருக்க போகிறோமா? ஆனது ஒரு 5 years பாருங்கள், 5 பிஸ்னஸ் தான் இருக்கும். அப்போ எப்பயுமே சக்ஸஸ் ரேட்டு 4% தான். ஒருத்தன் சூப்பர் ஹீரோ. புரிஞ்சுங்க, 100 பிஸ்னஸ் ஆரம்பித்தானா ஒருத்தன் செமையாக சம்பாதிப்பான், 4 பேர் சர்வை பண்ணுவாங்க. மற்ற